ராமபக்தர் என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு நினைவிற்கு வருவது யார் என்று பார்த்தால் அது ஆஞ்சநேயர் தான் ஆவார். ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு முதலில் நினைவில் வருவார். அவர் சக்திசாலி, மேலும் பிரம்மச்சாரியத்தின் உச்ச சக்தி பெற்றவர், அஷ்டமா சக்திகளை பெற்றவர். அப்படிப்பட்ட வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரே குழப்பமாக இருக்கும். பிரம்மச்சாரிக்கு எப்படி திருமணமாகியிருக்கும், எப்படி குழந்தை பிறந்திருக்கும் என்று. ஆனால் இது உண்மைதான். ஆஞ்சநேயருக்கே தெரியாமல் ஒரு மனைவியும் மகனும் இருக்கின்றான். ஆஞ்சநேயருக்கு பிறந்த மகனுடன் நேருக்கு நேராக ஆஞ்சநேயர் போர் புரிந்திருக்கிறார் என்றெல்லாம் புராணங்களில் ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் ஒரு நாள் இலங்கையை பஸ்மமாக்கிவிட்டு அவர் நீராடுவதற்காக கடலில் சென்றார். கடலில் செல்லும் பொழுது அவர்களின் வியர்வை துளி கடலில் கலந்தது. அப்பொழுது அதை அருந்திய ஒரு மீனுக்கு ஆஞ்சநேயர் மகன் தோன்றினார். மேலும் அந்த மீன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் கடற்கன்னியா, இல்லை முதலையா அல்லது மீனா என்று நாம் பார்ப்போம் நண்பர்களே. முழு வீடியோ கீழே உள்ள லிங்கில் இருக்கிறது, அதை காணவும் சென்று. நன்றி, வணக்கம்.